அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் 12 ராசிக்கான லக்ன பலன் பார்ப்போம். நண்பர்களே வணக்கம். ஆன்மீக நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி பங்குனி திங்கள் 5ஆம் நாள். கிரகங்கள் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் பொழுது இன்று மிக அற்புதமான மாற்றங்கள் நிகழ்கின்றன. சூரிய பகவான் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் அமர்ந்து தன் ஆளுமையை செலுத்துகின்றார். சனி பகவான் தன் சொந்த நட்சத்திரமாக உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் அமர்ந்து சசயோகத்தை பலனை வழங்குகிறார். செவ்வாய் புதன்றாக இந்த மூவரும் சதய நட்சத்திரத்திலிருந்து ஒரு திரிகிரக சேர்க்கையாக பலம் பெற்றுள்ளனர். குரு பகவான் புனர்பூசத்தில் அமர்ந்து தன் பொன்னான பார்வையால் பல ராசிகள் புனிதப்படுத்துகிறார். மேச லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 11இல் ராகு, செவ்வாய் புதன் அமர்ந்திருப்பது கோடீஸ்வர யோகத்தை வழங்குகிறது. லாபாதிபதி சனி தன் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி பலமாக இருப்பதால் தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும். குருவின் பார்வை உங்கள் லக்னத்திற்கு 5, 7, 9 ஆகிய இடங்களில் வருவதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பாகியங்களும் தேடி வரும். இன்று சந்திரன் 12இல் மறைவதால் சுபவிரயங்கள் உண்டு. கவலை வேண்டாம் நண்பர்களே. ரிஷப லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 10இல் கிரகங்கள் சங்கமித்திருப்பது தொழில் மென்மையை உறுதிப்படுத்துகிறது. சூரியன் புரட்டாதியில் பலம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பது அரசாங்க அனுபவத்தை தரும். குருவின் பார்வை உங்கள் லக்னத்திற்கு 2, 4, 6 ஆகிய இடங்களுக்கு வருவதால் பொருளாதார மேன்மையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் நிலவும். நண்பர்களே, சந்திரன் இன்று 11இல் சஞ்சரிப்பது லாபகரமான நாளாக மாற்றும். மிதுன லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி புதன் 9இல் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குரு பகவான் உங்கள் லக்னத்திலே அமர்வது அவருடைய பார்வை உங்களுக்கு கோடி நன்மையை தரப்போகிறது. அதற்கேற்ப இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். நண்பர்களே, சந்திரன் 10இல் சஞ்சரிப்பதால் கர்ம வினையில் தீரும், கௌரவமான பதவியில் தேடி வரும். கடக லக்ன நேயர்களே, அஷ்டமத்தில் கிரகங்கள் மறந்திருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி சந்திரன் இன்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். குருவின் பார்வை 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு வருவதால் பழைய கடன்கள் வசூலாகும். சுக்கிரன் ரேவதியில் அமர்ந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பதால் முகத்தில் ஒரு பொலிவும் செயலில் ஒரு கண்ணியமும் மிளிரும். சிம்ம லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி சூரியன் 8இல் மறைந்தாலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பலமாக இருக்கின்றார். 7 கிரகங்கள் இணைந்திருப்பது கூட்டாளிகளிடம் அனுசரணையை தரும். குருவின் பார்வை 11, 1, 3 ஆகிய இடங்களுக்கு அமைவதால் உங்கள் கௌரவம் விண்ணை தொடும். சந்திரன் இன்று 8இல் மறைவதால் பயணங்களில் மற்றும் கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி இன்று ஒரு யோகமான நாளை. கன்னியா லக்ன நேயர்களே, 6ஆம் இடத்தில் சூரியன் புரட்டாதி சாரத்தில் அமர்ந்து சஞ்சரிப்பதால் சத்ரு சம்ஹார யோகம் என்றாகும். குருவின் பார்வை 12, 2, 4 ஆகிய இடங்களுக்கு வருவதால் சுப செலவுகள் ஏற்படும். சொத்து சேர்க்கை கூடும். சந்திரன் இன்று 7ஆம் இடத்தில் சஞ்சரித்தது உங்கள் லக்னத்தை பார்ப்பதால் தெளிவான முடிவுகளை எடுத்து வாழ்வு வெற்றி காண்பீர்கள். துலாம் லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 5இல் கிரகங்கள் சதய நட்சத்திரத்தில் இருந்து இணைந்திருப்பது பூர்வ புண்ணிய பலத்தை தரும். குருவின் பார்வை 1, 3, 5 ஆகிய இடங்களுக்கு வருவதால் உங்கள் தைரியம் கூடும், பிள்ளைகளால் பெருமை சேரும். சந்திரன் இன்று 6இல் சஞ்சரிப்பதால் சிறு ஆரோக்கிய கவனம் தேவை. மற்றபடி உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் உங்களுக்கு பண வரவை தடையின்றி தரும். விருச்சிக லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 4 கிரகங்கள் அமர்ந்திருப்பது சுகபோகங்களை தரும். குருவின் பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களுக்கு வருவதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி பிறக்கும். சந்திரன் இன்று 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும். சனி பகவான் உத்திரட்டாதியில் சஞ்சரிப்பது உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கும். நண்பர்களே, தனுசு லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 3இல் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருப்பது வீர யோகத்தை வழங்குகிறது. குருவின் பார்வை உங்களுக்கு 3, 5, 7ஆம் இடங்களை பார்ப்பதால் திருமண முயற்சியில் கைகூடும். சந்திரன் இன்று 4இல் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்கள் மூலம் ஆதாயம் உண்டு. சூரியன் 4இல் புரட்டாதி சாரத்தில் இருப்பதால் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். நண்பர்களே, மகர லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி சனி 2இல் தன் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சஞ்சரிப்பது மிகச்சிறந்த தனயோகம் ஆகும். குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களுக்கு வருவதால் நோய் நொடிகள் நீங்கும். சந்திரன் இன்று
3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மன வலிமை கூடும். உங்கள் வார்த்தைக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுத்து உன்னதமான நாளாக என்று அமையும் நண்பர்களே. கும்பலக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திலேயே ராகு செவ்வாய் புதன் இணைந்திருப்பது மாற்றங்களை விரும்பும் மனப்பக்குவத்தை தரும். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் விழுவதால் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பாதுகாப்பு வட்டம் இருக்கும். சந்திரன் இன்று 2 சஞ்சரிப்பால் தனவரவு திருப்தியாக இருக்கும். ஒரு பெரிய மனிதனின் ஆசி உங்களுக்கு இன்று கிடைக்கும். மீன லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி குரு 4இல் அமர்ந்து 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்ப்பது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபத்தை தரும். சந்திரன் இன்று உங்கள் லக்னத்தையே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் மன மகிழ்ச்சி கூடும். சுக்கிரன் ரேவதியில் அமர்ந்து உங்கள் லக்னத்தில் இருப்பது கலைத்துறை மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரும் வெற்றியை தரும். அனைத்து லக்ன நேயர்களுக்கும் இந்த நாள் ஒரு பொன்னான நாளாக அமையட்டும் நண்பர்களே. எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம்.